ஜெயமால சொல்லியிருக்கேன். பூசை எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தனக்கும் சொல்லலாம். இன்றைக்கு காலம் ஒரு 5:30 போல ஒரு அக்கா வந்து மண்டாடினவா. மண்டாடி பார்க்கத்தான் அவன் அந்த இதால் 2 தாளையும் கண்ணீர் வடிஞ்சு கொண்டு இருந்தது. அவள் அப்படியே பூசைக்கு வந்து பூசை முடிய எனக்கு வந்து சொன்னவா, இப்படி இந்த மாதாவால் கண்ணீர் வடிது, நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கோ, பார்த்துட்டு அறிவிப்போம்ண்டு. அப்போ நானும் ஓடி வந்து பார்க்க மாதாவன் இதால் கண்ணீர் வடிஞ்சுது. ஆனால் நாங்கள் இன்னொரு ஆபத்தண்டாலும் இன்னொரு இதண்டாலும் நாங்கள் வந்து இதில் வந்து அழுது புலறினா எங்களுக்கு அது நிச்சயம் கிடைக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரு புதுமை நாங்கள் ஆதரித்து கொண்டே வரோம். 4ஆம் ஆண்டு சுனாமி அடித்து நாங்கள் முகாமில் இடம்பெயர்ந்திருந்த நாங்கள் அப்பேக்கே நாங்கள் சின்னொரு கொட்டில் போட்டு தான் இந்த ஆலயத்தை நாங்கள் வச்சு ஆதரித்து கொண்டு வந்த நாங்கள். திருப்பி நாங்கள் 2008 2009 எங்களோட சொந்த இடத்துக்கு வந்து இங்கே வந்து 3-4 முறை நாங்கள் தகர கொட்டில் கிடுகாலையெல்லாம் மேய்ஞ்சு சோளக காத்தடிச்சா மண் அரிஞ்சு எல்லாம் கொட்டுப்பட்டு விழுந்தது இந்த கோயில். விழுந்தும் ஆனால் அந்த இறக்கப்படத்துக்கு இதுவிர சேதமும் இல்லை, ஒரு கைரிஞ்சும் ஒரு ஆபத்தும் இல்லை. அப்போ எங்களுக்கு இந்த தெய்வம் எங்களுக்கு ஒரு புதுமை. நாங்கள் இதில் இறக்கம் இதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டே வாரினாங்க.